ஹாய் गाइस எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா, ஊட்டியில் இருக்கிற சோலூர்னு இருக்கிற ஒரு ஊரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே 3 பேர் சேர்ந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஊட்டி எபிசோடுன்னு 3 வீடியோ போட்டிருப்பேன். சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்தது மற்றும் த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் விசிட் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக போன வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இதெல்லாம் அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலன்னா இது பார்த்துட்டு கூட அது பார்க்கலாம், இல்லை அது பார்த்துட்டு இது பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தனித்தனி எபிசோடாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுமே தான், இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சூலூர் வியூ பாயிண்ட்ன்றது வந்து ஒரு ஊர், அது ஊர் பேர் சூலூர். அந்த சூலூரில் இருக்க டாப் ஆஃப் த பிளேஸ்லேருந்து இந்த ஹோல் மசனகுடி மற்றும் ஹோல் முதுமலை ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இந்த ஊரில் இருக்க ஒருத்தர் சொன்னார் நாங்கள் மேலே வரதுக்கு முன்னாடி. ஸோ நாங்கள் வரும்போது எங்களுக்கு போலீஸ் எங்களை இந்த வழியை போக்குறாது அப்படின்னு சொன்னாங்க, மசனகுடி வழியே. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஓகே நாங்கள் கேட்டு பார்த்தோம், இதுமாரி நாங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், ஸோ மசனகுடி வழியை எங்களை விடுங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் போகும்போது நீங்கள் சுற்றிட்டு போங்க, வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் மசனகுடி வழி வரலாம். அதில் நிறையா நம்ம இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய வைல்டு அனிமல்ஸ் அந்த ரோட்டில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் நிறையா அந்தமாரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. வைல்டு அனிமல்ஸ் வந்து பைக்கில் போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் அந்த பக்கம் போகிறது. இங்கே மரத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. ஓ மை காட், மரம் செம்ம பெருசுங்க. ஆமாம், இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பைக்கர்ஸுக்கு வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சேஃப்டி விஷயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கனால இன்னொரு ஒரு புதுசாக ஒரு ரூட் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் இதான் வியூ பாயிண்ட் மாரி. இவ்வளோ சீக்கிரம் மேப் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போக சொல்லுது மேப்பு. அந்த இடம் இல்லை கைஸ், இது வந்து நாங்கள் சும்மா அது வந்து கப்புள்ஸில் வராங்களா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வியூ பாயிண்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் மலை நாங்கள் ஏற வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் பைக்கில் போகிறதுனால அலோவ் பண்ணலை. நாங்கள் இன்னும் ஒரு வழியில் சுற்றிட்டு வரணும், அந்த வழி தான் ப்ராப்பரான வழி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோடை, அந்த வழியாக நாங்கள் சுற்றிக்கிட்டே திருப்பியும் இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ போகும்போது நாங்கள் வந்து மசனகுடி அந்த வழி போவோமா இல்லை எப்படின்னு தெரியல. ஏன்னா அதாவது முதுமலையில் வந்து அப்படியே போகும்போது நம்ம எலிஃபண்ட் கேம்பெயின் பார்ப்போமா, அது இப்போ கிடையாது, இந்த சீசன் இல்லைன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க. அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கான், அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே பொண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாகவே இந்த டீ எஸ்டேட் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இது வந்து இப்போ எடுக்கிற சீசனாக அந்த டீ இலைகள்லாம் எடுக்கிறாங்க நிறைய பேர். அந்த நீங்கள் பின்னாடி ஒரு இடம் போச்சு, அதில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் இந்த டீ இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க போவோம். இந்த இடம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 பிளேஸ் வந்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தமாரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனத்துக்கு ஒரு பீஸ்னஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கன்னா வரணும்னா இதுமாரி ஒரு இடத்துக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு, இல்லை நீங்கள் ட்ரெயினில் தான் வரணுன்னாவும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டியோ காரோ ரெண்ட் எடுத்துகிட்டு இதுமாரி இடத்துக்கு வரலாம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போய்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டீ எஸ்டேட்டுக்குன்னே ஒரு தனி பில்டிங் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம எல்லாமே இந்த டீ எஸ்டேட்டுக்கு ஏற்றப்பட்ட எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பறிச்சுக்கிட்டு இருக்காங்க டீயை. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கும்பலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி கொஞ்சம் தள்ளுப்பா, இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நாங்கள் ஒரு ஹோட்டல் எடுத்த ரூம் ஆண்டக்கோரு சரி, நிறைய நாய்ங்க வந்து ரொம்ப, இப்போ நம்ம ஊரில் சென்னையில் பார்த்திங்கன்னா நாய்ங்களாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் நாய்ங்க எல்லாமே வீட்டில் வளர்க்குற நாய்ங்க மாரி இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த சில சுரி அது எதுவுமே இல்லை அதில். அண்ணன் கிடைக்க இப்போ எப்படி போகணும். நான் இங்கே சூலூர் வியூ பாயிண்ட் எங்கன்னா இருக்குது, சூலூர் வியூ பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. அதுதான் நாய்ங்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அது குளிர்னாலையா இல்லை எதுன்னு தெரியல. ஆனால் எல்லாமே வீட்டில் வளர்க்குற மாதிரி நாய் இருக்குது. ஆனால் அதுதான் எல்லாமே தெரு நாய் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா வாவ் அந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 நாளாக கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு.
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு மாரி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மாரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல. ஒரு ஸ்லோப் மாரி ஏறுது மேலே. ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு 2 to 1.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி. அப்படியே போவோம் வாங்க. இப்போ ஆஃப் ரோடெலாம் கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அது டயரு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வண்டி எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது. டயர் தான் நம்ம வந்து எதனா பிரச்சனை ஆகுமா இல்லையான்னு தெரியல. இப்போ போவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீக்காக இருக்குது. ஸ்லோப்பு கொஞ்சம் இது இருக்குது. நம்ம அப்படியே போவோம். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப்லாம் அசால்ட்டாக ஏறிடுது. ஒருத்தர் உட்காந்துனா சூப்பராக ஏறிடும். 2 பேர்னால கொஞ்சம் நம்ம பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டுக்கு எது கேரி ஆகுதுல்ல. ஸோ வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஒரு ஊர் மாரி வந்திருக்கு. இங்கே எப்படி போகணும்? லெஃப்டாகும். லெஃப்ட்டு போனோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஹெவியாக இருக்குது. ஸ்லோப்பு அப்படியே திருப்ப வேண்டியது தான். வாங்க நம்பி திருப்பலாம். சின்ன சின்ன ஊருங்களாம் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே இருக்கிறவங்க டிவிஎஸ் 50 தான் யூஸ் பண்ணுறாங்க. டிவிஎஸ் 50ல் இந்த மவுண்டன்ஸில் ரொம்ப ஒரு ஈஸியாக ஏறுது. கமான் ஏறிடே எதுவுமே காணும். இதெல்லாம் இருக்குன்னாங்க. வாங்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கார் நிற்குது. இங்கே போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. செக் போஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. அப்படி வாங்க வண்டியை நிறுத்துவோம்.